சென்னை மணலியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான சிபிசிஎல் கம்பெனியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. விவரங்களுடைய நிகராக செய்தியாளர் அசோக், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? எவ்வளவு பெரிய விபத்து இது? எவ்வளவு இடம் பாதிக்கப்பட்டது? அதாவது சில நிமிடம் முன்பு பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஎல் கம்பெனில வந்து திடீரென்று வெடிசத்துடன் கேட்டது. புகை வந்து பாத்தீங்கன்னா மலமலன்னு எரிய தொடங்கியது. அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையிலே தீவிரமாக ஈடுபட்டு தீயை அணைத்தனர். இதனால அந்த பகுதியில் பக்கம் மண்ணை சாலை முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. மேலும் இது சேதங்கள் குறித்து இதன் பிறகுதான் தெரிய வரும். தேவப்பிரியன் அசோக், சிபிசிஎல் நிறுவனத்துல பராமரிப்புல மிகப்பெரிய சிக்கல் இருக்கா? புயல் பாதிப்பின் போது அவங்களுடைய இடத்துல இருந்தா எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இப்ப தீ விபத்து, பராமரிப்புல சிக்கல் இருக்கா சிபிசிஎல் நிறுவனத்துல? நிச்சயமா கட்டாயமா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஎல் மத்திய நிறுவனத்துடைய உள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் தொடர்ந்து 5 நாட்களா அந்த பசுமை ஆற்று மற்றும் பக்கிங் மக்காவில் கலந்து நம்ம பார்த்தோம். 1965 இது தொடங்கப்பட்டது. அப்போது இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் தற்போது வரை இருக்கிறது. மிகவும் பழமை அடைந்து உள்ளது. பராமரிப்பு முறையாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அசோக்.